ஹலோ கைஸ், மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் எப்படி நடக்கும், என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய வீடியோஸை போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த மேனிஃபெஸ்டேஷனை ட்ரை பண்ணுற ஒரு சில பேருக்கு எனக்கு எதுவுமே நடக்கல, எனக்கு எதுவுமே தெரியல, நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனாலுமே எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகுற மாதிரி தெரியல இப்படின்னு நிறைய பேர் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கான காரணம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான ஒண்ணு. நிறைய பேர் எனக்கு இது நடக்குதுன்னு சொல்லும்போது ஒரு சில பேருக்கு மட்டும் இது நடக்கல அப்படின்னா அதுக்கான காரணம் அவங்க அதை நடக்கிறதுக்கான முறையை சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம நம்ம ஆசையை சொன்னா மட்டும் போதும், இது எல்லாமே தானாவே நடந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம இலக்கை அடையக்கூடிய பாதையில ஒரு பாதி வேலை மட்டும்தான் அப்படிங்கிறத எல்லாருமே மறந்துடுறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான 4 தவறுகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதை தவிர்க்கிறதன் மூலமா நிச்சயமா உங்க மேனிஃபெஸ்டேஷனை சுலபமாவே உங்களால் நிஜமாக்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, எக்ஸ்பெக்டிங் இன்ஸ்டன்ட் ரிசல்ட். உதாரணமா ஒரு ரோஜா செடியை இன்னைக்கு வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கு தண்ணி ஊத்தி உடனே பூக்கணும்னு நம்மளால எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பா இல்ல. அதே மாதிரி தான் இதுவும். எந்த ஒரு விஷயத்திலையும் உடனடியா மனநிறைவு அடையணும்னு நினைக்கிறது இந்த காலத்து வாழ்க்கை முறையில ரொம்ப இன்றியமையாத ஒண்ணா மாறிடுச்சு. இந்த காலகட்டத்துல நம்மளை சுத்தி இருக்க எல்லா விஷயங்களுமே, ஷாப்பிங், என்டர்டைன்மெண்ட், இல்ல நம்ம ஒரு நபரை தொடர்பு கொள்ளணும்னா கூட எல்லாமே விரல் நுனியில இருக்கு. ஸோ எளிமையாவே நம்ம இந்த விஷயங்களெல்லாம் ஈஸியாவே ஆக்சஸ் பண்ணக்கூடிய வகையில தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே நமக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கான காரணம் மொபைல், கம்ப்யூட்டர், இந்த மாதிரியான டிவைஸ் தான். இந்த விஷயங்கள் தான் நம்மளோட பொறுமை, விடாமுயற்சி, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்மளை விலக்கி வைக்குது. மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறதுக்கு பொறுமையும் முயற்சியும் பயிற்சியும் ரொம்ப தேவை. அதனால நீங்க உங்க கோல்ஸை ரொம்ப மெதுவாகவும் ரொம்ப சீரியஸாகவும் எடுக்கிறதன் மூலமா அது அந்த விஷயங்களை மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து பல விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்கு கொண்டு வரும். சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் விழுந்து படிச்சேன் ஆனாலுமே நான் நினைச்ச ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் வருஷக்கணக்கா தொடர்ந்து முயற்சி பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யாருக்கு இந்த ரிசல்ட்டுங்கிறது நல்லா வரும்? பொறுமையா அதுக்காக டெய்லி உட்காந்து படிக்கிறவங்களுக்கு தானே. இதே மாதிரி தாங்க மேனிஃபெஸ்டேஷன். கொஞ்ச நாள் மட்டும் பண்ணிட்டு நம்ம நினைக்கக்கூடிய ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. கன்சிஸ்டண்டா தினமும் ஃபாலோ பண்ணாதான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை நம்மளால அடைய முடியும். அடுத்து நம்பர் 2, லேக்கிங் கிளாரிட்டி இன் வாட் யூ வாண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு கோல் இருக்கு, பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சம்பாதிக்கணும், அதை சேர்த்து வைக்கணும் இல்லையா? அப்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண நல்ல வேலை கிடைக்கணும். அப்படிப்பட்ட நல்ல வேலையை நீங்க தேடணும். உங்க இன்டர்வியூக்காக நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இப்படி இருக்கும்போது உங்க மேனிஃபெஸ்டேஷன்ல இவ்வளவு விஷயங்களையும் நீங்க மொத்தமா கேட்பீங்களா? கிடையாது. அப்போதைக்கு முதல்ல உங்களுக்கு எது தேவையோ அதை தான் கேட்கணும். அதாவது ஒரு நல்ல கம்பெனில இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகணும் அப்படின்னு முதல்ல மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் ஒவ்வொன்றா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும். உங்க ஃபியூச்சர்ல நீங்க எப்படி இருக்கணுங்கிறதுல தெளிவா இருக்கீங்களா? உங்க கோல்ஸ் நான் மேல சொன்ன மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும்போது அதை சின்ன சின்ன பாகங்களா பிரிச்சு பார்க்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணமா உங்களோட கோல்ஸ் ஃபினான்ஷியலா ஸ்டேபிளாவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்கிறதா இருந்தா நம்ம செல்வ செழிப்பா இருக்கணும்னு ஆசையை வெளிப்படுத்தினா மட்டும் போதாது. அதுக்காக நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகள், அதாவது நீங்க என்ன வேலை செய்ய ஆசைப்படுறீங்க, நீங்க வேலை பார்க்குற இடம் எப்படி இருக்கணும், உங்க வேலையில நீங்க எத்தனை மணி நேரம் டெடிகேட்டடா வேலை பார்ப்பீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க யோசிக்கணும். அதே மாதிரி உங்க கோல்ஸ்ல நீங்க கிளாரிட்டியா இல்ல, உங்க கோல்ஸை நீங்க அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்காது. அதே மாதிரி நீங்க லவ்வுக்காகவும் உங்க வாழ்க்கை முழுக்க வரப்போற உங்க பார்ட்னருக்காகவும் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க நல்லா யோசிக்க வேண்டியது உங்களுக்கு அந்த தனிப்பட்ட நபரோட உறவு முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. அவங்க கிட்ட நீங்க என்னென்ன பண்புகளை எதிர்பார்க்கறீங்க, உங்களோட தேவைகளை திருப்திப்படுத்த அவங்க எந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க தெளிவா இல்லைன்னா உங்களோட தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தேடி ஓட முடியாம அதுல இருக்க ஏதோ ஒரு விஷயம் மட்டும் உங்க ரியாலிட்டியா அமையும். ஸோ உங்க கோல்ஸ் ரொம்ப தெளிவா இருக்கணும். அடுத்து நம்பர் 3, பி ஸ்ட்ராங். அதாவது நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்லயும் அதுக்காக நீங்க மேற்கொள்ள வேண்டிய பாதையிலையும் நீங்க உறுதியா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா உடனே உங்களால போயிட முடியுமா? முதல்ல காசு இருக்கான்னு பாப்பீங்க, எதுல டிராவல் பண்ண போறீங்கன்னு பாப்பீங்க, உங்க லக்கேஜை பேக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் இதுக்கே இருக்கு. இப்படி ஏகப்பட்ட ப்ராசஸ் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே நீங்க ஒன்னொன்னா பண்ணுவீங்க. எதுக்காக? அந்த டெஸ்டினேஷனை நீங்க அடையணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இதே விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்றீங்களா? கண்டிப்பா இல்ல.
நீங்க போய் சேர வேண்டிய இடத்துல மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க போகக்கூடிய அந்த பயணத்தை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த பயணம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானதான்னு கேட்டா ஆமா, அந்த பயணம் தான் உங்க வெற்றியை தீர்மானிக்க போகிற ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க எதிர்பார்க்கிற பாதையில வேணா உங்க பயணம் இல்லாம இருக்கலாம், ஆனா அதுதான் உங்க ஆசை அடையிறதுக்கான ஒரு சிறந்த வழி. ஸோ உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான சேஞ்சஸை வரவேற்கிறதுக்காக எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை மனசார ஏத்துக்க நம்ம ஓப்பனா இருக்கணும். அதே மாதிரி வளைஞ்சு கொடுக்கவும் நம்ம ரெடியா இருக்கணும். நீங்க போகக்கூடிய பாதை கரடு முரடாவும் இருக்கலாம், காட்டு பகுதியாகவும் இருக்கலாம், பாலைவனமாகவும் இருக்கலாம், ரோஜா தோட்டமாகவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அந்த வழியை பார்த்து பயப்படாம அதை அனுபவிச்சு கடந்து போங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச இலக்கை உங்களால அடைய முடியும். அடுத்து நம்பர் 4, பீயிங் அன்ரியலிஸ்டிக். நம்ம ரியாலிட்டியில நம்ம எது வரைக்கும் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்கும். இதை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதைத்தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ரியாலிட்டியை தாண்டின விஷயங்களை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உங்க எல்லைகள் எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அது எவ்வளவு தூரத்துக்கு உங்களால புஷ் பண்ண முடியும், இந்த மாதிரி உங்க இலக்குகளை அடையிறதுக்கான வரைமுறையை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கான அல்டிமேட் கோலை நீங்கள் செட் பண்ணி அதை ரியாலிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆசைப்படுற விஷயங்களை அடையிறதுக்கு அது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம அதுக்கான முயற்சியை செய்யணும். மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் போகக்கூடிய பாதையில் ஏதாவது தடைகள் இருக்குன்னா அதை கொஞ்சம் கூட ஈஸியாக உங்களை ஓவர் கம் பண்ண வைக்கும். மொத்தத்தில் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்க இலக்கு அடையிற பாதையில ஒரு பாதி வேலை தான். எப்ப இந்த மேனிஃபெஸ்டேஷனோட சேர்ந்து அதுக்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செய்றீங்களோ அப்பதான் உங்க இலக்கு அடையிற பாதையில நீங்க முழுமையா செயல்பட முடியும். ஸோ அவ்வளோதான், இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் நீங்கள் உங்களை அறியாமலே பண்ணக்கூடிய தவறுகள். ஸோ உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் பொறுமையாக இருங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. உங்கள் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எனர்ஜியை ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. வெற்றி உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு முழுசாக நம்புங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார், அது எப்பவுமே மறக்காதீங்க. நிச்சயமா நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களையுமே உங்களால அடைய முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.